அப்படின்ற நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். எங்கேருந்து இந்த மோதல் தொடங்குச்சு, எந்த இடத்துட்ட வந்து நிற்குது, இது ஒட்டுமொத்தமாக அதனுடைய பின்னணி என்னவா இருக்கும்? இல்லை, அதாவது வந்து பாமக என்கிற கட்சி 89 ஆரம்பித்த கட்சி, அது ஒரு ரீஜனல் பார்ட்டியாக இருந்தால் கூட அது நிச்சயமாக வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சாதனைகளை செய்திருக்குன்னு கூட சொல்லலாம். அதாவது வந்து அதிமுக திமுக ரெண்டு கட்சியோட மாறி மாறி கூட்டணி வச்சுருந்தா கூட அது வந்து பல கட்டங்களில் ஒரு தேர்தல் வெற்றிகளை அனுபவிச்சிருக்குன்றது உண்மை. அதாவது 98லேருந்து 2009 வரையும் மத்திய அரசில் பங்கு பெற்ற முக்கியமான ஒரு ரீஜனல் பார்ட்டியாக அது இருந்திருக்கு. 16 வருஷ காலம் மத்திய அரசில் பங்கு பெற்றிருக்காங்க சார் அந்த கட்சி. அது வந்து வேறு எந்த ரீஜனல் பார்ட்டியும் அந்த அளவுக்கு பங்கு பெற்றிருக்கான்னு தெரியல நமக்கு. திமுக விட்டுருங்க, திமுக விதிவிலக்கு. அவங்க இன்னும் 17 வருஷம் இன்னும் ஒரு வருஷம் கூட இருந்திருக்கலாம் ஒருவேளை அவங்க, இல்லை முன்னாடி 85ல் கொஞ்சம் கூட இருந்திருக்கலாம், 84 85. ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து அந்த மாதிரியான ஒரு கட்சி 2001 ஒரு 20 இடங்கள் வாங்கின கட்சி, 2006 ஒரு 18 இடங்கள் வாங்கின கட்சி, கடந்த 2011 கொஞ்சம் ஒரு சரிவை சந்திக்கிற ஒரு கட்சியாக இருக்குது. 2014 தனியாக போட்டி போட்டு 6% ஓட்டுக்கு மேலே அவங்க வாங்கலை. ஸோ அவங்க பொறுத்த மட்டும் டாக்டர் ராமதாஸ் அவரோட உழைப்பில் வந்த கட்சி. முதலாக மத்திய அரசு வாய்ப்பு கிடைத்த போது தலித் தொழில்முலைக்கு மந்திரி பதவி கொடுத்த கட்சி, ஆக்சுவலாக தலித்துகளுக்கு கொடுத்த கட்சி. வன்னியர் கட்சி என்று முத்திரை கொடுத்தப்பட்டால் கூட தலித்துகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கட்சி, கட்சியிலையும் தலித்துகளுக்கு வாய்ப்பு கொடுக்குற ஒரு கட்சி. இப்படிலாம் வந்து ராமதாஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த கட்சியை வளர்த்தார். கிட்டத்தட்ட 2001 வந்து அன்புமணியை வந்து அவர் உள்ள 2001 2002 அவர் கொண்டுறார் அன்புமணியை. ஸோ அந்த பாயிண்ட் அப்புறம் ராஜ்யசபா மெம்பராரு, மந்திரியாரார் எல்லாம் நடக்குது. இப்படி இருக்கும்பொழுது இந்த கடந்த பார்லிமெண்ட் தேர்தல் இருக்கு இல்லையா, அதில் வந்து டாக்டர் ராமதாஸோட எண்ணம் என்னவாக இருந்திருக்குன்னா அதிமுகவோட கூட்டணிக்கு போகணுன்ட்டு. பட் அன்புமணியோட எண்ணம் இருந்திருக்குன்னா பாஜகவோட போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் கருத்தியிருக்கார். அதுலேருந்தே அவங்களுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடு ஆரம்பிச்சிருக்கு. டாக்டர் சௌமியா அவர்களை வந்து தருமபுரியில் கான்ஸ்டியூன்சியில் நிற்க வச்சதை பற்றி அவருக்கு டாக்டர் ராமதாஸ் கொண்டு வருத்தம் கிடையாது. அது வந்து ஓகே நிற்கிறதுனால அவங்க பசுமை தாயகம் என்ற இயக்கத்தை நடத்தி ரொம்ப வருஷம் ஒரு இதில் இருக்காங்க, பொது சேவையில் இருக்கிறதுனால அவங்க நிறுத்தி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒன்றும் கருத்து வேறுபாடு கிடையாது. நிறைய பேர் அதை கருத்து வேறுபாடுன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு தெரிஞ்சவங்க அப்படி இருக்கிற மாதிரி தெரில. ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கூட்டணி வந்து வைக்கிறதுல தான் அதில் ஆரம்பிச்சது பிரச்சனை. அதில் ஸோ அந்த பிரச்சனை தான் ஓடின்னு இருக்குது. இப்போ வரப்போகிற தேர்தலில் வந்து நீங்கள் நிச்சயமாக பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடாதுன்றது தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கருதுது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்புமணி தேர்தலும் போது நம்ம பார்த்துக்கலாம், அது என்ன மாதிரி கூட்டணி அமையும் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்போ முடிவு பண்ணிக்கலாம். பாஜக 29 வரையும் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் இதை ஸ்டடி பண்ணி தான் பண்ணணுன்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அதுக்கு நடுவில் அவங்க குடும்பத்தில் வந்து இந்த முகுந்தன் இன்றைக்கி ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் இருக்கார் இல்லையா, அவரை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஊடகப்பேரவை செயலாளர் ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க 3-4 மாதம் முன்னாடி. அவர் வந்து அதில் ஒன்றும் பெருசாக சிறப்பாக செயல்பட்ட மாதிரி தெரியல. அந்த சூழலில் அவரை வந்து நீங்கள் வந்து இளைஞரணி சங்கத்துக்கு செயலாளர் ஆக்கணும்னு அவங்க குடும்பத்தில் ஒரு ப்ரெஷர் வந்திருக்கு. அவர் மகள் வயிற்று பேரனாக இருக்கார். இவர் என்ன சொன்னார், இல்லை இப்போ பண்ண வேண்டாம், இப்போது கொஞ்சம் தேர்தல் வரையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம், தேர்தல் முடிஞ்ச பிறகு ஃப்யூச்சரில் அவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பண்ணிக்கலாம், நம்ம இப்போ அவசரப்பட வேண்டாம், குடும்ப அரசியல் அது மாதிரி விஷயங்கள் நிறையா போயிட்டுருக்கு, அதனால் வேண்டாம் பின்னாடி பார்த்துக்கலான்றது அன்புமணியோடைய விஷயமா இருக்குது, அவர் சொன்ன விஷயமா இருக்குது. அதுக்கு அவங்க டாக்டர் வந்து இல்லை நான் இருக்கும்போதே வந்து இதை வந்து இவரை அப்பாயின்ட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு மாதமாக அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு. கட்சிக்காரங்க எல்லாருமே இதை பெரும்பாலும் இது மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அதே அந்த கருத்து வேறுபாடு இன்றைக்கி அவர் சொல்லியும் அன்புமணி அவர் வேண்டான்னு சொல்லியும் கூட இன்றைக்கி வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு டாக்டர் ராமதாஸ். இதில் ஸ்டேஜில் இந்த பிரச்சனை அதான் அந்த ஸ்டேஜில் வந்துடக்கூடாது. பேக் சைடு ஆஃப் த ஸ்டேஜ்லேயும் இது பேசப்பட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் பேச ஆரம்பிக்கிற உடனே ஒரு மைக் எடுக்கிறதுன்றதும் முன் தயாரிப்போடு தான் வந்திருக்கிறாரு. இது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம் நடந்து தானே இருக்குது. அவரை வந்து இந்த மாதிரி போஸ்ட்டில் போடணுன்ற விஷயம் வந்து டாக்டர் ராமதாஸ் சொல்கிறாரு, இவர் வேண்டான்னு சொல்கிறாரு. இவர் வேண்டான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் ஊடகப்பேரவை செயலாளராக வந்து இன்னும் அந்த ஃபங்க்ஷனே சரியில்லை, இன்னும் அவர் இன்னும் எஃபெக்டிவாக செயல்படலை, இன்னும் அவர் கொஞ்சம் கட்சியில் அனுபவம் வரட்டும் அவருக்குன்ற மாதிரி அன்புமணி அவர் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. டாக்டர் சொல்கிறாரு இல்லை இவரை போட்டானுன்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. அது இன்றைக்கி மேடையில் அனௌன்ஸ் பண்ணோன்னா இமீடியட்டாக அவர் ரியாக்ட் பண்ணுறாரு. அந்த இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணிவிட்டு பனையூரில் ஆஃபீஸ் திறந்துருக்கோம் வாங்கன்னு சொல்லிட்டாரு. பட் ஆனால் அந்த கட்சியில் இருக்கிற சீனியர்ஸ்லாம், அந்த சீனியர்ஸ் இருக்காங்கள்ல பாமகவோட இருக்கிற லாங்காக கூடவே டாக்டர் ராமதாஸோட இருக்கிறவங்கலாம், அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, கட்சி வந்து இப்போது கடந்த 10 வருஷமாக ஒரு தேர்தலில் வந்து பெரிய பிரம்மாண்டமான வெற்றியெல்லாம் காணலை. 2011க்கு முன்னாடி 98க்கு அப்புறம் 2011 வரையும் அது வந்து ஒரு 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 ஏறுமுகத்தில் போன கட்சி. 2011க்கு அப்புறம் கொஞ்சம் இறங்கு முகத்தில் இருக்கிறது இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் மறுபடியும் ஒரு ஆக்டிவேட் பண்ணணும்னா வந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸாக உழைக்கிற மாதிரி ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் இதில் போடணும், நிர்வாகிகளாக போடணும். அதனால் வந்து இப்போ ஃபேமிலியிலேருந்து போட்டால் ஏற்கனவே சௌமியா அவர்கள் வந்து வந்திருக்காங்க, அவங்க போட்டி போட்டிருக்காங்க. அதில் மறுபடியும் இப்போ வந்து இன்னொரு குடும்பத்திலேருந்து இன்னொரு நபர் இறக்கினா அது வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளாகவும் கட்சியிலேயே பாடுபட்டவங்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி அன்புமணி சொன்னார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பாமக நிர்வாகிகள். 2 புள்ளி இருக்கு இல்லையா பிரியன். ஒன்று,
அவர் நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் முரண்பாடு வருது. குறிப்பாக சொல்லணும்னா ஜி.கே. மணியோடைய பையன் தமிழ்குமரனை நியமிக்கிறப்ப கூட இதே மாதிரியான எதிர்ப்பை காட்டுறாரு. இன்னைக்கு முகுந்தனுடைய இந்த நியமனத்திலையும் எதிர்ப்பை காட்டுறாரு. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், ஜி.கே. மணி சில மாதங்களுக்கு முன்பு பேரவையினுடைய நிகழ்வுகளை பங்கேற்கிறதுக்காக நான் போறேன்னு சொல்றப்போ, ஆமா போய் என்ன கேள்வியை கேட்டுருவீங்க அப்படின்ற இந்த பார்வை இருக்கு இல்லையா அன்புமணி, கடுமையான விமர்சனங்களை கட்சிக்குள்ள வைக்கிறது அப்படின்றது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கட்சி வரணும்னு நினைக்கிறாரா, அல்லது இது எப்படி அவர் புரிஞ்சுக்கிறாரு, இது எப்படி செயல்படுத்துறாரு? அவர் வந்து பாமகவோட தலைவராக இருக்காருங்க. இப்போ அவர் வந்து கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வரணும்னு அவர் நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அது என்னன்னா, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அந்த கட்சியுடைய ஸ்தாபகர். அவருடைய வேர்வையில் வளர்ந்த கட்சி தான் பாமக. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர் இந்த நீங்கள் இந்த வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். தமிழ்நாட்டில் பல கட்சிகள், நார்த்தில் இந்தியாவில் பல கட்சிகள் அதுதான் நடந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் வாய்ப்பை கொடுத்துட்டீங்க. நீங்கள் அவர் தலைவர் ஆக்கிட்டீங்க. இப்போ தலைவர் ஆக்கிட்டீங்கன்னா நீங்கள் அவர் கையில் வந்து முழு ஃப்ரீடத்தை கொடுக்கணும்ல. அந்த கட்சி எப்படி ராமதாஸ் அந்த ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன்றார் அவர். ஆக்சுவலாக அதுதான் இப்போ பாமகவில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நீங்கள் அவரை கொண்டாந்துட்டீங்க. நாங்களும் கட்சிக்காரங்களும் அவர் அன்புமணி ஏற்றுட்டு அவர் தலைமையில் செயல்பட்டுருக்கோம். அப்போ நீங்கள் அடுத்த வாய்ப்பை அவர் முடிவெடுக்கிற விஷயத்தை அவர்கிட்ட கொடுங்க. இல்லை அவரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் ஓரளவுக்கு கட்சிக்கு எது நல்லதுன்னு அவர் சொல்கிறாரோ அதுக்கேற்றபடி முடிவெடுங்க. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தான் பிரியன் ஒரு கேள்வி வருது. கட்சி ரீதியாகவும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் ரீதியாகவும் தேசிய அரசியல்லையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு தலைவராக டாக்டர் ராமதாஸ் இருக்கிறாரு. அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் பொழுது அதை ஏன் கொஸ்டின் பண்றாரு அன்புமணி ராமதாஸ்? இல்லை, இவர் வந்து கட்சியை வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்டாக நடத்தணும்னு நினைக்கிறாரு. அவரை வந்து எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டீங்க, நீங்கள் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்த பிறகு நான் என்ன ஃப்ரீயாக நான் கட்சியை நடத்தி விடுங்க அப்படின்றது இவருடைய பாயிண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. அதனால் வந்து நீங்கள் ஆஃபீஸ் பேரரை நீங்கள் போடுங்க, ஆனால் ஒரு கட்சிக்காரனை ஒரு அனுபவசாலியாக போடுங்க. இளைஞர் சங்கன்றது இளைஞர்ன்றது முக்கியமாக. அவர் அன்புமணி முதல்ல அந்த பொறுப்பில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் தலைவராக ஆக்சுவலாக. ஸோ அந்த பொறுப்பில் நீங்கள் போடும்போது ஒரு நல்ல யாருக்காவது உழைத்த ஒரு ஆளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஒரு கேடருக்கு, ஒரு தொண்டருக்கு கொடுத்தீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இப்போ ஏற்கனவே நான் இருக்கேன். அப்போ சௌமியா அவர்கள் போட்டி போட்டாங்க. அடுத்த எலெக்ஷன்லேயும் அவங்க போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கும் அன்புமணிக்கும் ராஜ்யசபாவோட இது பீரியட் முடியுது. இப்போது 25 ஜூனில் முடியுது. ஒருவேளை அவரும் அடுத்த எலெக்ஷன்ஸில் ஸ்டேட் அசம்பிளிக்கு வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. ஸோ இப்படிலாம் இருக்கும்பொழுது நம்ம வந்து கட்சியை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த கட்சியை பலப்படுத்தணும்னா வந்து ஃப்ரீ ஹேண்டு கொடுங்க. இதில் இந்த இடத்துல தான் ஒரு சந்தேகம் வருது. டாக்டர் ராமதாஸ் வந்து அன்புமணியை நம்ப மறுக்கிறாரா? அது ஒரு போக்கு இருக்கு இல்லையா, ஒரு புள்ளி. இது இவர் ஒரு நபரை நியமிக்கிறார் அப்படின்றப்போ அன்புமணி கொஸ்டின் பண்ணுறது அப்படின்றது அன்புமணி மீதான நம்பிக்கை இன்மையினுடைய வெளிப்பாடாக இது இருக்குதா, அல்லது கட்சியினுடைய கட்டமைப்பு இப்படி தான் இருக்கணும் ராமதாஸ் விரும்புகிறாரா அப்படின்னு ஒன்று. இன்னொன்று, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அரசியல் காலம்ன்றது இப்போ ஒரு ஏர்முகத்தில் இருக்கிற ஒரு பார்வை இருக்குது. எஸ்.எஸ். பாலாஜி தொடங்கி ஆளூர் ஷானவாஸ் வர அந்த கட்சியினுடைய பார்வையே மாற்றக்கூடிய சில எம்எல்ஏக்கள் உள்ளே இருக்கிறாங்க, நிர்வாகிகள் இருக்கிறாங்க. ஆனால் இது மாதிரியான ஒரு பார்வை பாமகக்குள்ளே இல்லை. அதை கட்டமைக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தை அன்புமணி தன்னுடைய எதிர்ப்பின் குரல் மூலமாக நிறைவேற்ற பார்க்குறாரா? இல்லை, அதாவது வந்து இப்போது அவர் நினைக்கிறது நடக்கணும் டாக்டர் ராமதாஸ் விரும்புகிறாருன்னா அதில் வந்து எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் அதில் என்ன பிரச்சனைன்னா, அவர் கட்சியோட ஸ்தாபகராக இருக்கார், கட்சியை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு. அதனால் சில விஷயங்கள் அவர் நினைக்கிறத நடத்தணும்னு விரும்புறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருக்கும் பிரச்சனை கிடையாது. அவங்க ஃபேமிலிலையும் ப்ரெஷர் இருக்குது அந்த பையனுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த குடும்பத்துலேயும் வந்து அடுத்த தலைமுறை வந்துடுச்சு, அவங்க பாலிடிக்ஸில் வரணும்னு விரும்புகிறாங்க. அதை அகாமடேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் வந்து குடும்பத் தலைவர்ன்ற முறையில் டாக்டர் ராமதாஸ் இருக்கார். இவர் அன்புமணி சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் அவசரப்படாதீங்க, ஃப்யூச்சரில் வந்து கட்சியை வந்து நடத்த போகிறவர் அன்புமணி தான். ஸோ எந்த கட்டத்தில் அவர் அகாமடேட் பண்ணணுமோ அந்த கட்டத்தில் நான் அகாமடேட் பண்ணுறேன். இது வந்து ரெண்டு விஷயம் நீங்கள் சொல்லி நான் கேட்கல. எனக்கு புரியுது. இதில் ரெண்டு ஆங்கிள் அன்புமணி எடுக்கலாம்ல. ஒன்று, கட்சியினுடைய நிறுவனர் அப்படின்ற அடிப்படையில் கட்சியினுடைய கட்டமைப்பு சார்ந்து என்னுடைய முடிவுகளை நீங்கள் ஒத்துக்கணும் அப்படின்னு கட்சியினுடைய தலைவர்கிட்ட போய் வீட்டில் கூட தனியாக பேசலாம், அலுவலகத்தில் தனியாக பேசலாம். இன்னொன்று, தன்னுடைய தந்தை கிட்ட நெருக்கமாக இல்லைப்பா இது செய்யக்கூடாது அப்படின்ற ஸ்டாண்டை கூட எடுத்து பேசலாம் இல்லையா? ஏன் இந்த ரெண்டு ஸ்டாண்டையும் அன்புமணி எடுக்க தவறுறாரா, அல்லது இந்த ரெண்டு ஸ்டாண்டுக்கு வந்து டாக்டர் ராமதாஸ் குறுக்கிடா நிற்கிறாரா? இதெல்லாம் பேசி அதெல்லாம் முடியாததான் இங்கே மேடையில் வந்து வெடிச்சிருக்குது. இதெல்லாம் ஒரு மாதமாக பேசி இது முடியாத கடைசியில் 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு வந்து தான் அது மேடையில் முடிஞ்சிருக்கு. அல்டிமேட்டாக பாமகவில் இருக்கிற என்ன சொல்கிறாங்க, இந்த கருத்து வேறுபாடு தேவையில்லாத ஒரு விஷயம். ஃப்யூச்சர் வந்து கட்சியோட ஃப்யூச்சர் வந்து அன்புமணி தான் இருக்கார். முடிவெடுக்கிற விஷயத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு டாக்டர் அவர்கள் ஆலோசனை சொல்கிற லெவலோடு நிறுத்திக்கலாம் பெட்டரு அப்படின்றது தான் அவங்க விஷயம். ஆனால் அன்புமணி டாக்டர் ராமதாஸ் சொல்கிறார், நான் ஸ்தாபகர், நான் சொல்கிறது தான் இங்கே வந்து எடுத்துக்கணும் எல்லாரும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது வந்து கிட்டத்தட்ட வந்து
அன்புமணிக்கு அது உடன்பாடு இல்லைங்க கட்சியோட நலன் கருதி அந்த கூட்டணியிலேருந்து இந்த தகராறு ஆரம்பிக்குது, கூட்டணி வச்சதுலேருந்தே ஆரம்பிக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இது ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஓடின்னு இருக்கும்போது இந்த பிரச்சனையும் கூட சேர்ந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா கருத்து வேறுபாடு 2 பேருக்கும் முற்றி வெளியில் வருது. ஆனால் பிரச்சனை விஷயம் என்னென்னா அல்டிமேட்டாக என்ன பாமக தரப்பில் சொல்கிறது என்னென்னா இது கொஞ்ச நாளைக்கு இது போகும். இது ஏன்னா ஏற்கனவே பாமக என்ன தான் நீங்கள் போராடினாலுமே 6% ஓட்டுக்கு மேலே பாமக தமிழ்நாட்டில் வாங்கலைன்றதை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த ரீதியில் வந்து கட்சி வந்து 2ஆக பிளவுபட்டால் அதுக்கான அந்த கூட்டணியில் வந்து டிமாண்ட் பண்ணுற பவர்லாம் குறைஞ்சிரும் இல்லையா? அதுக்கு அது 3 இவர்கிட்ட எவ்வளோ பேர் போவாங்க, அவர்கிட்ட எவ்வளோ பேர் போவாங்க. கட்சி பிளவுபட்டுதுன்னா அது வந்து அந்த ஓட் பேங்க் அடி வாங்கும் இல்லையா? ஸோ அந்த ஓட் பேங்க் அடி வாங்கக்கூடிய லெவலுக்கு போகக்கூடாதுன்றதில் கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்கள்லாம் வந்து இப்போது ஒரு சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. அது எவ்வளோ தூரம் ஈடுபடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லோருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா அதில் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்பிளிட் அப்படின்ற ஒரு அம்சத்தை நீங்கள் குறிப்பிடுறீங்க. நான் பனையூரில் ஒரு அலுவலகம் தொடங்கியிருக்கிறேன், யாராக இருந்தாலும் என்னை அங்கே வந்து மீட் பண்ணுங்க, என்னுடைய நம்பர் இதுதான் சொல்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஸ்டாண்டாக எடுக்கிறார் இல்லையா அன்புமணி? இல்லை அவர் வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக கட்சியை உடைக்கலான்ற மனநிலை கூட வந்துட்டாரு. அவர் ஒரு விஷயத்தில் அவர் தெளிவாக இருக்காரு. இந்த கட்சியிலே நீங்கள் என்ன தலைவராக நியமிச்சிட்டீங்க, இனிமேல் எங்கிட்ட ஃப்ரீ ஹேண்ட் விடுங்க அப்படின்றதான் அவருடைய பாயிண்ட்டு. அந்த ஃப்ரீ ஹேண்ட் நீங்கள் அவர்கிட்ட விடாத பட்சத்தில் அவர் வந்து இல்லை நான் தான் ஸ்தாபகர், எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நான் சொல்கிறதான் அப்படின்னு அவர் சொல்லும்பொழுது இந்த கருத்து வேறுபாடை வந்து எப்படி ரெக்கன்சைல் பண்ண போகிறாங்க? பாமகவினருக்கு வந்து இன்றைக்கி பெரிய அதிர்ச்சி தான். இந்த மாதிரி ஒரு உள்ள தகராறு போயிட்டுருக்குன்னு தெரியும், ஆனால் இந்த மாதிரி மேடையிலே இது வெடிக்கும்னு யாருக்கும் தெரியாது. அப்போ அவங்க வந்து வரப்போகிற எலெக்ஷன்ஸில் நம்ம எப்படி சந்திக்க போகிறோம், என்ன கூட்டணி அமைக்க போகிறோம், நம்ம செல்வாக்கு எப்படி கீழே போகும் அப்படின்ற ஒரு பெரிய கவலை வந்து அவங்கள பிடிச்சிட்டு இருக்கு. அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது எப்படியாவது ஒன்றுபடாதா, கருத்து வேறுபாடு சரிபடாதான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அன்லஸ் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணிக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து நீ தலைவர் நீ தான்ப்பா பார்த்துக்கோப்பான்னு சொல்கிற வரையும் இந்த பிரச்சனை ஓயாது. பேசலாம் பிரியன், குறுக்கிட்டே இருக்கிறீங்க சார். வந்து அவரோட பார்வையில் சொல்கிறாரு. பட் அடிப்படையான விஷயம் வந்து 2026 கூட்டணி பற்றின பிரச்சனை இது கிடையாது. ஏன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து அதிமுகவோட போகணும்னு சொல்கிறாரு, அன்புமணி பாஜகவோட போகணும்னு சொல்கிறாருன்ற விஷயம் இப்போது 2026 என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏடிஎம்கேயும் பாஜகவும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா அதில் போகிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? அதுக்கு தான் அவர் அந்த பிரச்சனையே வராது. அந்த பிரச்சனையே வராது. பாமகவுக்கு அந்த பிரச்சனையே வராது. டாக்டர் ராமதாஸ்க்கும் அன்புமணிக்கும் பிரச்சனையே வராது. ஏடிஎம்கேயும் பாஜகவும் ஒன்றா போயிட்டாங்க, அதில் போய் பாமக சேர்றதுல என்ன பிரச்சனை இருக்குது? அதில் ஏடிஎம்கேவும் இருக்கும் பாஜகவும் இருக்குது. அந்த கூட்டணியில் பாமகவும் சேர்றதுல ஒரு பிரச்சனை இருங்க சார். எலெக்ஷனில் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது சார். உதாரணமாக சொல்கிறேன், 26 நடந்து வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த பிரச்சனை கிடையாது. இந்த கூட்டணி பிரச்சனை கிடையாது, இந்த அப்பாயின்மெண்ட் பிரச்சனை தான். கூட்டணி பிரச்சனை 26 என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. பேசலாம்.